ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். ஸோ லாஸ்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்கன்னா டோக்கியோவில் நடந்துச்சு. ஸோ டோக்கியோ வெற்றிகரமாக முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் முடிஞ்சோன்னா நடந்துச்சு. இப்போ அடுத்தது வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஒன்று நடக்குது. வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிலானில் நடக்குது. ஸோ மிலானில் நடக்கிற வின்டர் ஒலிம்பிக்ஸில் ஒரு பிரச்சனை. அதாவது இட்டாலியில் இருக்கிற மிலன் தான். ஸோ அங்கே நடக்கிற ஒலிம்பிக்ஸில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒலிம்பிக்ஸ்னு வந்துட்டாலே ஜஸ்ட் விளையாட்டு மட்டும் இருக்காது, அதை தாண்டி பெட்ரூம் விளையாட்டுகளும் நிறையா இருக்கும். ஸோ காண்டம்ஸ் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் கமிட்டியே கொடுப்பாங்க. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸுக்கு முன்னாடி நடந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாரிஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸு. ஸோ பாரிஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸில் கிட்டத்தட்ட 2 லட்சம் காண்டம்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. அது தீர்ந்து போய் பத்தாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வரைக்கும் கொடுத்தாங்க ஒலிம்பிக்ஸுக்கில் மட்டும். பட் ஆனால் டோக்கியோவில் வந்துட்டு அந்த காண்டம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்போ கோவிடோடைய பீக்கு. கோவிட் பீக் இல்லை, கோவிட் விட்டு அப்போ தான் எல்லோரும் வெளில வந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ மிலனில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ், சம்மர் ஒலிம்பிக்ஸில் வின்டர் ஒலிம்பிக்ஸில் 10,000 காண்டம்ஸ் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது தீர்ந்து போய் இப்போ க்ரைசிஸ் ஆகி அகெயின் ஒரு 5,000 காண்டம்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கொஞ்சமாவது கமிட்டிக்கு அறிவு வேணும். சம்மர் ஒலிம்பிக்ஸுக்கே 2 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. நடக்கிறது வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இது கமிட்டிக்கு அசிங்கப்படணும்னு சொல்லி செஞ்சாங்களான்னு தெரியல, இல்லை வேறு எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு க்ரைசிஸ் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி செஞ்சாங்களான்னு தெரில, இல்லை ஷார்ட்டேஜான்னு தெரில. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒருத்தர் 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஜொமேட்டோவில் காண்டம்ஸ் அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காரு. 2 லட்ச ரூபாய்க்கு காண்டம்ஸ் மட்டுமே ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம். ஸோ ஒரு பெரிய ஒலிம்பிக் கமிட்டி இப்படிலாம் அவமானப்படலாமாங்கிறது தான் ஆச்சரியம்.